சாவித்திரியின் சரிதம். வியாச முனிவரே, கற்பின் சிறப்பை பற்றி மற்றொரு சரிதத்தையும் நான் உமக்கு சொல்கிறேன் கேளும். பல வளங்களும் நிறைந்து ஓங்கிய மந்திர தேசத்தில் அஸ்வபதி என்ற மன்னன் மனுநீதி முறைப்படி செங்கோல் செலுத்தி வந்தான். நெடுங்காலம் புத்திரப்பேறு இன்றி அவன் வருந்தி சரஸ்வதி தேவியை உபாசித்து அவளை பிரத்யட்சமாக தரிசித்து, தாயே, எனக்கு சந்ததி விருத்தி உண்டாகும்படி அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு சரஸ்வதி தேவி, மன்னா, உனக்கு ஒரு புதல்வி பிறப்பாள் என்று வரமளித்தாள். அந்த வரத்தை பெற்ற மன்னன் மனம் மகிழாமல் மீண்டும் வேண்டினான். அப்போது நாமகள் அவனை நோக்கி, மன்னா, நீ அந்த புத்திரியால் பற்பல செல்வங்களையும் அடைவாய் என்று கூறி மறைந்தாள். சிறிது காலத்தில் மன்னன் அஸ்வபதியின் மனைவி ஒரு பெண்ணை பெற்றாள். அஸ்வபதி அந்த குழந்தைக்கு